Good morning. Exercise 4.3. Copy the one words in your book. Draw any line and sum number 2. Draw any line and mark any 3 points that are collinear. What is collinear? Like that. Draw a one line and mark 3 point line name. லைனுக்கு வந்து நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கோங்கப்பா. 3 பாயிண்ட் வந்து கோலினியராக இருக்கணும். கோலினியர் மீன்ஸ் ஒரே லைனில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட். இதே பிக்சர் நீங்கள் வரைய போகிறீங்க. லைனுக்கு வந்து எல்னு நேம் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் பாயிண்ட்ஸுக்கு நேம் கொடுக்க போகிறீங்க. ரைட் கொஸ்டின் வித் தென் ட்ரா திஸ் பிக்சர். ஓகே, இட்ஸ் a note work. Next, draw any line and mark any 4 points that are not collinear. Not collinear அப்படி கோலினியர்னா என்ன? 3 பாயிண்ட் ஒரே லைனில் மீட் பண்ணுறத நம்ம கோலினியர் சொல்லுவோம். நாட் கோலினியர் மீன்ஸ் சி 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏபிசிடி. நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 மீட் பண்ணலை. இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கீழே இந்த டி இருக்குது. இந்த லைனில் வந்து ஏசி இருக்குது, லைனை விட கொஞ்சம் கீழே பி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது நான் கோலினியர். இதை அப்படியே ட்ரா பண்ணிடுங்க உங்கள் நோட்டில். Fourth question, draw any 3 lines have a point of concurrency. Concurrency-னா என்னப்பா? ஒரு பாயிண்டில் லைன்ஸ் 2 or more லைன்ஸ் வந்து மீட் பண்ணுறது தான் கான்கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், L1, L2, L3 3 லைன்ஸ் வந்து N அப்படின்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. N இஸ் அ பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி அப்படின்னு எழுதணும். ஓகே, ட்ரா திஸ் பிக்சர் இன் யுவர் நோட். Fifth question, draw any 3 lines that are not concurrent. Find the number of points of intersection. See, 3 lines நான் ட்ரா பண்ணியிருக்கேன், பட் வந்து அது கான்கரன்சி கிடையாது. கான்கரன்சி மீன்ஸ் 3 லைன், அதுக்கு 2 or 3 லைன்ஸ் அது வந்து ஒரே லைனில் 3 or more லைன்ஸ் வந்து ஒரே பாயிண்டில் மீட் பண்ணுறது தான் கான்கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து 3 லைன்ஸ் வந்து மீட் பண்ணுது, பட் வேறு பாயிண்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. L1, L2, L3 அப்படின்றது லைனோட நேம். PQR அப்படின்றது அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டோட நேம். ஓகேவா? PQR த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். நான் பென்சில் எழுதிருக்கேன், யூ ரைட் வித் பென். லைன் ட்ரா பண்ணுறதுக்கு பென்சில் யூஸ் பண்ணணும், கீழே எழுதுறதுக்கு பென் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.4. Find the type of lines marked in thick lines parallel, intersecting or perpendicular. இப்போ இங்கே வந்து இந்த பிக்சர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, டார்க் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த டார்க் லைன் வந்து பேரலாக, பெர்பெண்டிகுலராக, இன்டர்செக்டிங்காக அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் பாருங்கள், ஏபிடிசி ரெண்டுக்கும் பேரலல். ஓகேவா? ரைட் இன் யுவர் புக். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரலலும் இருக்கும், இன்டர்செக்டரும் இருக்கும். PQUR இது ரெண்டும் பேரலாக இருக்குது. PQவோட யூபி வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ரெண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட் சிசரில் இன்டர்செக்ட் POPயும் MNும் இன்டர்செக்ட் ஆகிருக்காங்க. இன்டர்செக்ட்னா க்ராஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், it's a note work. Find the parallel and intersecting line segment in the picture given below. கீழே இப்போ இதில் வந்து டாட்டட் லைன் கொடுத்துருப்பாங்க. டாட்டட் லைனை விட்டுட்டு மற்றதை நம்ம பார்க்கணும், எது பேரலல் லைன், எது இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். யூ மஸ்ட் ட்ரா திஸ் cube in your note and write parallel அப்படின்னு போட்டு இந்த ஆன்சர்ஸில் எழுதிடணும். இன்டர்செக்ட் போட்டு இந்த ஆன்சர்ஸில் எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் நேம் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் as shown in the figure. The second one answer. Next, name the following angles as shown in the figure. Angle 1 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ DBC angle 1.
angle 2, angle 2 na இது DBE angle 2, angle 3, angle 3 DBA or ABE அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஆங்கிள் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆங்கிள் EBC. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3, ஆங்கிள் 2 + 3 means DBA. நெக்ஸ்ட் இது மூணையும் ஆட் பண்ணோம்னா ஆங்கிள் ABC. This also write in your note. Draw this figure and write it. Measure the angles of the given figure using protractor and identify the type of angles as acute, obtuse, right or straight angle. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இது புக்கில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். ஸோ உங்கள் ப்ரொடக்டரை எடுத்து இந்த பாயிண்டில் வச்சு, இந்த சென்டர் ஆங்கிள் பாயிண்டில் வச்சு இதை மெஷர் பண்ணி இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குது, எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு தென் இது வந்து அக்யூட்டை என்ன டைப் ஆஃப் ஆங்கிள், வாட் டைப் ஆஃப் ஆங்கிள் திஸ், அக்யூட்டா, அப்டியூஸா, ரைட்டா, ஸ்ட்ரைட்டா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, இட்ஸ் அ புக் ஒர்க். நெக்ஸ்ட், from the figures given below, classify the following pairs of angles into complementary and non-complementary. காம்ப்ளிமெண்ட்ரினா என்னப்பா, 90 டிகிரி. 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். It's a note work. Draw this figure, then write 45 degree plus 45 degree equals to how much, 90 degree. So it's a complementary. This angle is complementary angle அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 45 degree plus 45 degree equals to 90 degree அப்படின்னு எழுதிட்டு தென் this angle this is complementary அப்படின்னு எழுதணும். ஓகே, this figure is in complementary. Then add this both. 25 degree plus 25 degree equals to how much, 50 degree. So it is complementary? No, it's non-complementary figure. It's non-complementary figure அப்படின்னா it's a note work. Okay, next, from the figures given below, classify the following pairs of angle into supplementary and non-supplementary. இதே மாதிரி தான். இது காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரிக்கு நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ இதை என்ன பண்ணணும், 180 டிகிரிக்கு பண்ணணும். 30 டிகிரி ப்ளஸ் 120 degree equals to 180 degree. So this figure is supplementary. This figure is in supplementary angle அப்படின்னு எழுதணும். புரியுதாப்பா? ஒவ்வொரு ஃபிகரையும் ட்ரா பண்ணி அதுக்கு கீழே இது எழுதணும். நான் காம்ப்ளிமெண்ட்ரினா நான் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு நம்மளுக்கு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட், ஃப்ரம் த ஃபிகர். இந்த ஃபிகர் வச்சு தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஃபிகர் கொடுத்து அதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், நேம் எ பேர் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோடைய பேர்ஸ் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், DAE ப்ளஸ் EAF இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 90 டிகிரி கிடைக்கும். ஸோ பேர் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் DAE, EAF. Next, name a pair of supplementary angle. Supplementary-னா 180 நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேவா, supplementary angle ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்துருக்கோம்னா FAD DAC, FAD then DAC. இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட், இது ஒரு பேர். செகண்ட் பேர் BAC, next CAD, it's another complementary. Okay, next DAB, another one DAE. ஓகேவா, இது மாதிரி 5 பேர் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து இந்த பிக்சர்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ட்ரா திஸ் ஃபிகர் அண்ட் ரைட் கொஷின் வித் ஆன்சர் இன் யுவர் நோட்.
நெக்ஸ்ட் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். திங்க் அண்ட் ரைட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஹேவிங். எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து பேரலல் லைன்ஸ் வச்சுருக்கு, பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குது, இன்டர்செக்டிங் லைன் இருக்குது. ஆப்ஜெக்ட்னா புக்கு, பாக்ஸு, எரேசர், இது மாதிரி எந்தெந்த திங்ஸ்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும், எழுதணும். ஓகே, இட்ஸ் யுவர் ஒர்க், புக் ஒர்க். நெக்ஸ்ட் 9th question. In 9th question there are some mistake. Okay, அந்த கொஷினுக்கு என்ன மீனிங், கொஷினோட மீனிங் வந்து which angle is equals to twice its complement. Complement means when we add two angles that is equals to 90 degree. Okay, so அவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 ஆங்கிள் இருக்குது, அதில் ஒரு ஆங்கிள் வந்து ட்வைஸ், ஒரு ஆங்கிளை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஒரு ஆங்கிளை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இது 2 ஆட் பண்ணும்போது 90 டிகிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆங்கிளை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், செகண்ட் ஆங்கிள் 2xன்னு வச்சுக்கிறோம். ஓகேவாப்பா, ஃபஸ்ட் ஆங்கிள் எக்ஸ், செகண்ட் ஆங்கிள் 2x. ஸோ 2 ஆட் பண்ணோம்னா 3x ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. 3x ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. இங்கே மல்டிப்பிளில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகுது. 90 டிவைடட் 3, 90 டிவைடட் 3. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா x ஈக்குவல்ஸ் டு 30 கிடைக்குது. வி வாண்ட் ட்வைஸ் ஏ ஆங்கிள். இந்த ஆங்கிளோட ட்வைஸ் தான் நம்மளுக்கு வேணும். ட்வைஸ் அப்படின்னா 2 டைம்ஸ் இந்த ஆங்கிள். 2 × 30 ஈக்குவல்ஸ் டு 60 டிகிரி. ஓகே, next question also there is some mistake. Which angle is equals to 2/3 of its supplementary. இதுவும் supplementary means 2 angles. When we add 2 angles that is equals to 180. 180க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 1 angle is x, we consider 1 angle is x, another angle is 2/3 of x. Okay, 1 angle is x, another angle is 2/3 of x. ஃபஸ்ட் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறோம். நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 3x + 2x டிவைடட் பை 3. இதை ஆட் பண்ணோன்னா 5x/3. அப்போ 5x பண்ணோம். 5x ஈக்குவல்ஸ் டு 180. ஓகேவா, இந்த இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த 5/3 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போகிறோம். ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போகும்போது இதோட ரெசிப்ரோக்கல்னால் தலைகீழியாக மாறும். அப்போ 3 மேலே போயிடும், 5 கீழே வந்துடும். x ஈக்குவல்ஸ் டு 180 × 3/5 கொண்டு வந்திருக்கோம். 5ஆல் கேன்சல் பண்ணோன்னா 36 வரும். 36 × 3, எக்ஸோட வேல்யூ வந்து 108. ஓகே, எக்ஸ் வந்து 108னா நம்மளுக்கு என்ன வேணும், we want 2/3 of x. 2/3 of x means 2/3 × 108. சிம்ப்ளிஃபை பண்ணால் 72 டிகிரி. 72 டிகிரி. ஓகே, ரைட். 12th question. 2 complementary angles are in ratio 7:2. Find the angles. Total part 7 + 2 ஈக்குவல்ஸ் டு 9. ஃபஸ்ட்டு பார்ட் டோட்டல் பார்ட் 9, அதில் 7 பார்ட் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியணும். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரின்னு தரும்போது நம்ம 45ஓட என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். 7/9 × 45 சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 35. செகண்ட் பார்ட் 2, 9ல் 2 45க்கு கம்பேர் பண்ணும்போது கேன்சல் பண்ணோன்னா 10 கிடைக்குது. ஸோ அப்போ 2 ஆங்கிள்ஸ் பார்த்தோன்னா 35:10 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. 35:10 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி. 2 supplementary angles are in ratio 5:4. ஃபைண்ட் த ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குது, 5:4ல் இருக்குது. ஸோ டோட்டல் பார்ட் 5 + 4 9. ஃபஸ்ட்டு பார்ட் 9ல் 5 பார்ட் 180க்கு அப்போ எவ்வளோ இருக்கும், சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 100. செகண்ட் பார்ட் 4/9 × 180. ஸோ இது சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 80 பார்ட்ஸு கிடைக்கும், 80 டிகிரி. ஓகேவா, அப்போ 100:80 அப்படின்ற ரேஷியோவில் இது இருக்குது. ஓகே, எவ்ரி ப்ராப்ளம்ஸ் யூ ரைட் இன் யுவர் நோட். ஓகே, தேங்க்யூ.